கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. இந்த வருஷத்தின் முதலாவது ஆராதனை உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நாம் யாவரும் சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி நாம் ஆராதிப்போம். அதற்கு முன்பதாக நாம் ஜெபிப்போம். இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உம்மை ஆராதிப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தர் நடுவிலே வந்து உலாவி எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கவும், எங்கள் ஆராதனையிலே நீர் மகிமைப்பட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆராதனை எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக உண்மையே நாங்கள் உயர்த்துவதற்கு கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் செய்திடணும். ஆராதனைக்கு தகுதியுள்ளவர் நீர் ஒருவரே, அதற்கு நமக்கு நன்றி. உங்களுடைய கிருபைகளை தாங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் மறுபடியும் வாழ்த்துகிறேன். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பழைய பாடல், அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டிரே. கடந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் தம்முடைய கிருபையினாலே நம்மை பாதுகாத்தார், நம்மை நடத்தினார். அதை நினைத்து நாம் அவரை துதித்து நாம் பாடுவோம். அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. எல்லாம் சேர்ந்து பாடுமா? அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. தாங்கி நடத்தும் கிருபை இது, தாழ்வில் நினைத்த கிருபை இது, தாழ்வி நடத்தும் கிருபை இது, தாழ்வில் நினைத்த கிருபை இது. தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காத்த கிருபை இது, தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காத்த கிருபை இது. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. எல்லாம் சேர்ந்து சொல்லுமா? அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. இன்னொரு முறை சேர்ந்து பாடுவோம். அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. வியாதியின் நேரத்தில் காத்த கிருபை, விடுதலை கொடுத்த தேவ கிருபை. வியாதியின் நேரத்தில் காத்த கிருபை, விடுதலை கொடுத்த தேவ கிருபை. சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாமல் தாங்கிட்ட தேவ கிருபை. சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாமல் தாங்கிட்ட தேவ கிருபை. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. எல்லாம் சொல்லுங்க. அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. எல்லாரும் சேர்ந்து கரங்களை பாடுவோம். கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை, கண்ணீரை மாற்றின தேவ கிருபை. எல்லாம் சொல்லுமா? கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை, கண்ணீரை மாற்றின தேவ கிருபை. தடைகள் யாவையும் உடைத்து எறிந்து வெற்றியை தந்திட்ட தேவ கிருபை.
தடைகள் யாவையும் உடைத்து எறிந்து வெற்றியை தந்திட்ட தேவ கிருபை. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. அல்லேலூயா, அல்லேலூயா. புலம்பல் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் புது கிருபையால் அவர் நம்மை நிரப்புகிறார். கடந்த வருஷம் முழுவதும் அவருடைய கிருபை நம்மை தாங்கினது. நாம் சோர்ந்து போன நேரங்கள், உடைந்து போன நேரங்கள், உடைக்கப்பட்ட நேரங்கள், தள்ளப்பட்ட நேரங்கள், எல்லா நேரங்களிலும் அவருடைய கிருபை நம்மை தாங்கினதே. வியாதியின் நேரத்தில் அவருடைய கிருபை காத்ததே. நாம் மரணித்து விடாமல் மறுபடியும் ஜீவனை கொடுத்து உயர்த்தி தாங்கினதே. இன்றும் உயிரோடு இருக்கும்படி செய்ததே. எவ்வளவு பெரிய கிருபை பாருங்கள். இன்னொரு முறை சேர்ந்து பாடுவோமா? 2வது சரணம் சேர்ந்து நாம் பாடுவோம். வியாதியின் நேரத்தில் காத்த கிருபை. 3வது சரணம் கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை. உலகமே லாக்டவுன் அப்படிங்கிற பிரச்சனையில் இருக்கும்போது அவரை நம்பின, அவரை அண்டிக் கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒரு குறைவும் இல்லாமல் காத்தாரே. சாரிபாத் விதவையினுடைய வீட்டில் எலியாவும் அந்த விதவையும் அவருடைய பிள்ளையும் அவருடைய குடும்பத்தார் யாவரும் சாப்பிட்டு திருப்தி அடையும்படியாய் நடத்தின அதே தேவன் நம்மை நடத்தினார் கடந்த வருஷத்தில். நீ வருகிற நாட்களில் ஒரு நடத்த நம்மை போதுமானவர். நம்ம யாவரும் சேர்ந்து பாடுவோமா? வியாதியின் நேரத்தில் காத்த கிருபை, விடுதலை கொடுத்த தேவ கிருபை. எல்லா கரங்களை தட்டி, வியாதியின் நேரத்தில் காத்த கிருபை, விடுதலை கொடுத்த தேவ கிருபை. சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாமல் தாங்கிட்ட தேவ கிருபை. எல்லாம் சொல்லுங்க. சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாமல் தாங்கிட்ட தேவ கிருபை. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. இன்னொரு முறை சொல்லுவோம். அப்பா கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை, கண்ணீரை மாற்றின தேவ கிருபை. கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை, கண்ணீரை மாற்றின தேவ கிருபை. தடைகள் யாவையும் உடைத்து எறிந்து வெற்றியை தந்திட்ட தேவ கிருபை. தடைகள் யாவையும் வெற்றியை தந்திட்ட தேவ கிருபை. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பா அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நம்மை பாதுகாத்தார். அந்த ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் துதிக்க வேண்டும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை கனப்படுத்த வேண்டும். வேதம் சொல்லுகிறது, முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடு உன் தேவனாய கர்த்தருக்கு நீ ஆராதனை செய்வாயாக. இன்னொரு பாடலை நாம் சேர்ந்து நாம் பாட போகிறோம். Praise the Lord, hallelujah. ஆமென் ஆண்டவரே. நம் யாவருக்கும் தெரிந்த ஒரு பாடல்.
எல்லா மகிமைக்கு பாத்திரரே, எல்லா கனத்துக்கு பாத்திரரே. நான் மேலெடுக்கிற எல்லா துதிகளுக்கும், எல்லா ஸ்தோத்திரங்களுக்கும், எல்லா கனத்துக்கும், ஆராதனைக்கும் அவர் ஒருவரே பாத்திரராக இருக்கிறார். அவரை பாடி நாம் உயர்த்தும் போது நம் மேல் இருக்கிற எல்லா தடைகள் விலகி போகும். நம்மை கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகள் அகன்று போகும். அவருடைய வல்லமை நம்மை தாங்கும். அவர் விடுதலையாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நாம் யாரும் சேர்ந்து நாம் பாடுவோம். எல்லா மகிமைக்கு பாத்திரரே, எல்லா கானத்துக்கு பாத்திரரே, எல்லா மகிமைக்கு பாத்திரரே, எல்லா கானத்துக்கு பாத்திரரே. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே. எங்கள் மேலே அசைவாடும். எல்லாம் சேர்ந்து சொல்லுமா, எங்கள் எல்லா மகிமைக்கு பாத்திரரே, எல்லா கானத்துக்கு பாத்திரரே, எல்லா மகிமைக்கு பாத்திரரே, எல்லா கானத்துக்கு பாத்திரரே. செங்கடல் மேல் அசைவாடினீ, எல்லா தடைகளை மாற்றினீரே. செங்கடல் மேல் அசைவாடினீ, எல்லா தடைகளை மாற்றினீரே. எங்கள் தடைகள் மேல் அசைவாடுமே. எல்லாம் சொல்லி பாடுங்க. ஓ ஹல்லேலூயா. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே. எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. எல்லா மகிமைக்கு பாத்திரரே, எல்லா கானத்துக்கு பாத்திரரே, எல்லா மகிமைக்கு பாத்திரரே, எல்லா கானத்துக்கும் பாத்திரரே. எரிகோ மதில் மேலே அசைவாடினீ, எல்லா தடைகளை மாற்றினீரே. எரிகோ மதில் மேலே அசைவாடினீர், எல்லா தடைகளை மாற்றினீரே. எங்கள் மேலே அசைவாடுமே. எல்லாம் சொல்லுமா, எங்கள் மேலே அசைவாடுமே. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே. எங்கள் மேலே அசைவாடுமே. எங்கள் மேலே எல்லாம் உண்மையை சொல்லுமா, எங்கள் மேலே அசைவாடுமே. எங்கள் மகிமைக்கும் பாத்திரரே. ஆமென். ஓ ஹல்லேலூயா. எல்லா மகிமைக்கு பாத்திரரே, எல்லா கனத்துக்கும் பாத்திரரே. பவுலும் சீலாவும் பாடும்போது சிறைச்சாலையில் அசைவாடினீர். பவுலும் சீலாவும் பாடும்போது சிறைச்சாலையில் அசைவாடினீர். எங்கள் வாழ்க்கையில் அசைவாடுமே, எங்கள் வாழ்க்கையில் அசைவாடுமே. ஓ அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே. எல்லாம் சொல்லுங்க. ஒரு மரதுரலமோ ஷபரபல ஒரு மரபோ யாந்தரவா. ஓ ஹல்லேலூயா. எங்கள் மேலே ரவதுர நவோ ஷதரலமோ யாந்தரபல வரிபிரிபில வரவோ. ஓ ஆவியானவரே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே. எங்கள் மேலே அசைவாடுமே. ஓ எங்கள் மேலே அசைவாடுமே. எல்லா மகிமைக்கு பாத்திரரே, எல்லா கானத்துக்கு பாத்திரரே. எல்லா மகிமைக்கு
பாத்திரரே, எல்லாம் மகிமைக்கு பாத்திரரே. ஓ அல்லேலூயா 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 அல்லேலூயா. அவன் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர் இந்த பாடல் என்னோடு கூட சேர்ந்து பாடிக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, உடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தரித்திரங்கள் மாற வேண்டுமானால், கண்டு எல்லா தோல்விகள் மாற வேண்டுமானால், உடைய வாழ்க்கையில கர்த்தர் ஜெயத்தை கொடுக்க வேண்டுமானால் ஆண்டவரிடத்தை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே எங்க மேல அசைவாடுங்கப்பா. அன்றைக்கு செங்கடல் மேல் அசைவாடு ஆண்டவரே ஸ்தோத்திரம். தடைபட்டு இருந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரயாணங்களை வாய்க்க பண்ணும்படியாக செங்கடலை இரண்டாய் பிளந்து கொடுத்தீர் ஆண்டவரே. அப்பா அந்த எரிகோ மதிலை ஆண்டவரே தகர்த்து விழும்படியாய் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்தீரே ஆண்டவரே. இன்றைக்கு நாங்கள் ஆராதிக்கிற இந்த நேரத்தில் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் மாறுபடியாய், போராட்டங்கள் மாறுபடியாய், எல்லா பலவீனங்கள் வியாதிகள் எல்லாம் மாறுபடியாய் எங்க மேல அசைவாடுங்கப்பா ஆண்டவரே. ரட்சிப்பை உண்டாக்கும்படியாய் என் கணவர் மேல் அசைவாடுங்க ஆண்டவரே. எங்கள் தோல்விகள் எல்லாம் ஜெயமாய் மாறும்படியாய், தொழிலிலே ஒரு பெரிய ஆண்டவரே ஜெயத்தை கொடுக்கும்படியாக, எங்கள் பிசினஸ்ல ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும்படியாய் அவைகள் மேல் அசைவாடுங்க என்று சொல்லி இந்த பகல் நேரத்தில் ஆண்டவரை நோக்கி பாருங்க, ஆண்டவரை நோக்கி ஆராதித்து சொல்லுங்க, கர்த்தாவே எங்கள் மேல் அசைவாடுங்கன்னு சொல்லுங்க. இந்த கர்த்தருடைய வல்லமை அசைவாடும். அல்லேலூயா ஆமென் ஆண்டவரே. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எல்லாம் சொல்லி பாடுவோமா? தெய்வமே எங்கள் மேலே அசைவாடுமே, எல்லாம் சொல்லுங்க, எங்க மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எல்லாம் மகிமைக்கு பாத்திரரே ஆமென், எல்லா கானத்துக்கு பாத்திரரே ஆமென், எல்லாம் ஆமென் ஆண்டவரே, எல்லா கானத்துக்கு பாத்திரரே அல்லேலூயா, எல்லா மகிமைக்கு இருக்கிற இடங்களில உள்ளத்தின் ஆழத்தை வந்து கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க, கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க. வேதம் சொல்லுகிறது, அநேக ஸ்தோத்திரங்களினாலே கிருபை பெருகும். கர்த்தரை துதிக்க 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 உடைய நாமத்தை மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த அடைக்கப்பட்ட வாசல்கள் எல்லாம் திறக்கும். இதுவரை நீங்கள் கண்ட தோல்வி எல்லாம் ஜெயமாய் மாறும். ஆராதிக்கிற தேவன் அவர் நல்லவராய் இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், நான் ஆராதிக்கிறவர் என்ன என்று அறிந்திருக்கிறேன். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். நாம் ஆராதிக்கிற தேவன் வல்லமையுள்ள காரியங்களை செய்கிறவர். ஓ ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து பாடுவோமா? ஹல்லேலூயா 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 ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் ஒருவேளை உள்ளத்தின் ஆழத்தில் பலவிதமான கேள்விகளோடு, பலவிதமான ஏக்கங்களோடு, போராட்டங்களோடு இந்த நிகழ்ச்சிகள் பார்த்து கொண்டிருக்கலாம். நாம் ஆராதிக்கிற தேவன் விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அக்கினி சூளைக்கு போவதற்கு முன்பதாக தைரியமாய் ஒரு வார்த்தை சொன்னார்கள், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் ஆராதிக்கிற தேவனாகிய நீர் என்னை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறப்பா. எல்லா இக்கட்டில் இருந்தும், எல்லா நெருக்கங்களில் இருந்தும், எல்லா பொருளாதார பிரச்சனைகளில் இருந்தும், எல்லா வியாதியின் கூறுகளில் இருந்தும், எல்லா விதமான நெருக்கங்களில் இருந்தும் என்னை விடுவிக்க நீர் வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. நம்பிக்கையில்லா நிலையானதோ, விசுவாசம் உன்னில் குறைவானதோ,
நம்பிக்கையெல்லாம் நிலையானதோ, விசுவாசம் உன்னில் குறைவானதோ. அற்புதர் உனக்குள் இருக்கின்றார், அதிசயம் செய்வார் கலங்காதே, அதிசயம் செய்வார் கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே, உனக்குள்ளே இருக்கின்ற இயேசு என்றும் பெரியவரே. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். உனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, பயப்படாதீங்களே, சோர்ந்து போகாதீங்க. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் பெரியவராய் இருக்கிறார். ஒரு சகலத்தையும் உருவாக்கின தேவன், அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அக்கினி சூளைக்கு போவதற்கு முன்பதாக நாங்கள் 3 பேர் சேர்ந்து சொன்னாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவனை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். நீ ஆராதித்துக் கொண்டிருக்கிற உன் தேவன் உன் எல்லா இக்கட்டில் இருந்தும், உன் எல்லா நெருக்கங்களில் இருந்தும், எல்லா அவமானங்களில் இருந்தும், பாடுகளில் இருந்தும், நிந்தைகளில் இருந்தும் உன்னை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை சூழ்நிலை எல்லாம் எதிராக இருக்கோ என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கலாம். நான் என்ன செஞ்சாலும் அதில் ஒரு ஆசீர்வாதம் இல்லை பிரதர், எதை செய்தாலும் அதில் ஒரு உயர்வில்லை பிரதர், சமாதானம் இல்லை என்று சொல்லி ஒருவேளை யோசித்துக் கொண்டிருக்கலாம். அன்றைக்கு பேதுரு அப்படித்தான், அதே சூழ்நிலையில் தான். இந்த கடல் எனக்கு நல்லா தெரியும்னு சொல்லி அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்தது. அன்றைக்கு அந்த கடல் ஏமாற்றினது அவனை. இரவெல்லாம் வலை போட்டும் ஒரு மீன் கூட அவனால் பிடிக்க முடியவில்லை. ஒரு வேதனையோடு உட்கார்ந்து வலையை அலசி கொண்டிருந்தான். என் ஆண்டவராகிய தேவனுடைய வாழ்க்கையில் இடைப்பட்டார். அவனோடு கர்த்தர் இடைப்பட்டார். அவனோடு கர்த்தர் பேசினார். தன் வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தான். 2 படகு அமிழத்தக்கதாய் மீன் பிடித்துக் கொண்டான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பீங்கன்னு சொன்னா, உங்களுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பீங்கன்னு சொன்னா, என் ஆண்டவராக இயேசு ஒரு விஷயம் உங்கள் உள்ளத்திலே வருவதற்கு இடம் கொடுப்பீர்கள் என்று சொன்னார். அவர் நிச்சயமா உங்கள் சூழ்நிலை எல்லாம் மாற்றுவார். அல்லேலூயா. சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ, சுற்றத்தார் எல்லாம் பகையானாரோ, சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ, சுற்றத்தார் எல்லாம் பகையானாரோ, வல்லவர் உனக்குள் இருக்கின்றார், வலக்கரம் தாங்குவார் கலங்காதே, வலக்கரம் தாங்குவார் கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற இயேசு என்றும் பெரியவரே. நம்ம எல்லாம் சேர்ந்து பாட போகிறோம். எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே, நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நம்பிக்கையோட விசுவாசத்தோட நம்ம எல்லாம் சேர்ந்து பாடுவோமா? இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை எப்படிப்பட்ட ஏக்கத்தோடும், ஒருவேளை ஜெயிக்க முடியாத அல்லது தாண்டி போக முடியாத பலவீனத்தோடு நீங்கள் ஒருவேளை உட்கார்ந்து கொண்டு இருக்கலாம். ஒருவேளை என்னோடு கூட சேர்ந்து பாடுங்க. ஆண்டவரே, என் சூழ்நிலையெல்லாம் அறிந்திருக்கிறீரே அப்பா, என்னை எப்பொழுது விடுதலையாக்க போகிறீங்க ஆண்டவரே, எப்பொழுது எனக்கு ஒரு பெரிய மாற்றம் வரப்போகிறது, எப்பொழுது எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் வரப்போகிறதுன்னு சொல்லி ஒருவேளை எதிர்பார்த்து காத்திருக்கலாம். என்னோடு கூட சேர்ந்து பாடுங்க. அல்லேலூயா. எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே, நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நம்பிக்கையோடு உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்களுக்கு ஒரு நிறைவான பலனை கொடுக்கிற தேவன், நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை வாய்க்க செய்கிறவர். ஒருவேளை கடந்த காலங்களிலே, கடந்த வருடங்களிலே
அநேக காரியங்களை குறித்து நீங்கள் புலம்பி இருக்கலாம். அநேக நன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்ளும்படியா நீங்கள் போராடி இருக்கலாம். ஜெபித்து பெற முடியாமல் போயிருக்கலாம். வருகிற நாட்களிலே என் தேவன் உங்களுக்கு கிருபையாய் வாய்க்க பண்ண போகிறார். எல்லாவற்றையும் செய்து முடிக்க போகிறார். என்னோடு கூட சேர்ந்து இந்த ஆண்டவரை ஆராதிங்க. அல்லேலூயா. ஆவியானவரே, உம்மை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். சமாதானத்தோட போ, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொன்ன ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். உங்கள் வேதனைகள் நீங்கி, உங்கள் கடன் பாரங்கள் நீங்கி, உங்கள் பிரச்சனைகள் நீங்கி, போராட்டங்கள் நீங்கி கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. தேவக்கரம் உங்களோடு இருப்பதாக. என்று கண்ட எகிப்தியனை இனி நீ காணப்போவதில்லை என்று சொல்லி அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணின அதே தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார். நீங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுவீர்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இருந்து போன எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளுவீர்கள் என்று சொல்லி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவ சமாதானம் உங்களோடு கூட இருக்கட்டும். அன்புள்ள ஆண்டவரே, சகல துதிகனமை உமைக்கே செலுத்துகிறோம். உண்மையை நாங்கள் உயர்த்துகிறோம். நீர் மாத்திரம் ஆழ்ந்திருப்பீராக, உயர்ந்திருப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.